மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள மகிழ்ச்சி என்று சொல்வது அது ஒரு லோயஸ்ட்டு பார்ட், ஒரு சாதாரணமான ஒரு பகுதி தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி என்று சொல்வது பேரானந்தம் என்று சொல்லி அடுத்த பகுதியாக வந்தாலும் ரிஜாய்சிங் களிப்பு என்று சொல்வது இன்னும் அதைவிட மேலானது. ஆகவே ஒரு மனுஷனை இந்த பூமியிலே மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கே அறியாத இந்த காலத்திலே இன்னொரு உச்ச சாயுதத்திலே இருக்கக்கூடிய ரிஜாய்சிங் களிப்பு என்று ஒன்று இருக்கிறதே, அதை எப்படி அவன் அறிய போகிறான்? நோபடி நோஸ் தேன், ஒருவனும் அதை அறியான். ஒரு ஜாய் ஐஸ்கிரீம் என்று தொடங்கின பொழுது அந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் நல்ல பெயர் பெற்று தமிழ்நாட்டு முழுவதும் அது பரவி இருந்தது, இந்தியாவுக்கும் பரப்பி இருந்து அந்த ஜாய் ஐஸ்கிரீம் பெயர் பெற்றது. ஆனால் பிற்காலங்களிலே ரிஜாய்ஸ் ஐஸ்கிரீம் என்று சிலது அதற்கு மாறாக அந்த கம்பெனியை ஆரம்பித்தார்கள். ஒருவேளை அவன் எப்படி ஆரம்பித்தார்கள் ஏது என்றெல்லாம் நமக்கு தெரியவிட்டாலும் ஒன்றை அவன் கண்டான், மோர் தென் ஜாய், இந்த சந்தோஷம் என்று இருக்கிறதை விட ரிஜாய்ஸ் அதுதான் மேலானது. ஆகவே அதை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு பெயரை மாற்றி வைத்து விட்டால் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ட உடனே அவர்கள் களி கூர்ந்து அவர்கள் பேரானந்தம் கொண்டா வாழப் போகிறார்கள். அது ஒன்றும் இல்லை. அது அந்த நேரத்தில் ஒரு 20 ரூபாயை கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அந்த நேரம் கொஞ்ச நேரத்திற்கு வேண்டுமானால் மகிழ்ச்சி இருக்கலாமே ஒழிய பின்பது முடிந்தவுடனே அந்த மகிழ்ச்சி அது மாறிவிடும். ஆகவே மனுஷன் இந்த பூமியிலேயே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை விரும்புகிறான். ஆனால் அவன் நாடுகின்ற அது மகிழ்ச்சியோ அது நிலைத்து நிற்பது இல்லை. அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அவன் பணம் அதிகமாக இருந்தால் நலமாக இருக்கும், வியாபாரம் கூடினால் நலமாக இருக்கும், கார் வாங்கினால் நலமாக இருக்கும், அல்லது பங்களா வாங்கினால் நலமாக இருக்கும், அந்த இது வாங்கினால் அது வாங்கினால் இது நடந்தால் அது நடந்தால் மகிழ்ச்சி 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 என்று எண்ணியவன் ஓடுகிறானே அல்லாமல் அந்த வாழ்க்கையிலே அந்த வேதம் சொல்கிறபடி அந்த மகிழ்ச்சி பேரானந்தமாய் அப்புறம் அந்த பேரானந்தம் அது ஒரு ரிஜாய்சிங் களி கூர்ந்திருக்கக்கூடிய ஒரு பங்காய் மாறுவதில்லை. வேத புத்தகத்திலே இயேசுபிரான் இந்த பூமிக்கு வந்ததை குறித்து மனு மக்களுக்கு கிடைத்த அது நித்தியானந்த பேரின்பமான சுசேஷம் என்று இருக்கிறது. நித்தியானந்த பேரின்ப என்று அதை நித்தியத்தை அந்த இன்பத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுவார். அதாவது அது ஒளிந்து போகாது, அது என்றென்றும் அவன் உள்ளத்திலே தங்கியிருக்கிற ஒரு மகிழ்ச்சி என்று தான் இந்த வேத புத்தகம் கூறுகிறது. எனவே ஒரு அழியாத ஒரு நித்தியமான ஒரு மகிழ்ச்சி என்று ஒன்று இருக்கிறதே, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உடனே அப்படியானால் 1 கோடி ரூபாய் எனக்கு தாங்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்வதா? எல்லாம் மாயையாய் போய்விடும், மண்ணாய் போய்விடும், ஒன்றும் நிலைத்து நிற்கப் போவதில்லை. பூமியிலே உங்கள் சொத்துக்களை சேர்க்காதீர்கள் என்று இயேசுபிரான் சொன்னார். நீங்கள் பட்டு புடவைகளாக அடுக்கி வைத்தாலும் அதையெல்லாம் பொட்டரித்து போய்விடும், அதை திருடர்கள் கண்ணமிட்டு போய்விடுவார்கள், அதையெல்லாம் நிலைத்து நிற்பதில்லை என்று இயேசுபிரான் வேதத்திலே திட்டமும் தெளிவுமாய் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இயேசுபெருமான் காட்டுகின்ற இந்த வேத புத்தகம், தெய்வம் காட்டுகின்ற இந்த தெய்வ புத்தகத்திலிருந்து அறிகின்ற ஒரு மேன்மையான மகிழ்ச்சி என்று சொல்வது அது இந்த பூமியைக்குரிய யாதொன்றையும் சார்ந்தது இல்லை. அவன் பணத்தை வைத்தோ அந்தஸ்தை வைத்தோ ஆஸ்தியை வைத்தோ இல்லவே இல்லை. ஆகவே அந்த நாளிலே ஒரு மிக ஏழ்மையான ஒரு பெண் ஒருத்தி அவள் இருந்தாள். மிக ஏழை, அவளுடைய வருமானம் ரொம்ப குறைவு, சின்ன ஒரு குடிசையில் தான் வாழ்ந்து வந்தார்கள். சாதாரண எளிய இடத்துல எங்கே வேணாலும் தங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏழை அவள் தெய்வத்தினுடைய கடாட்சத்தை பெற்றவளாய் அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாள் என்று இந்த வேத புத்தகம் ஒரு ரெக்கார்டு ஒன்று வைத்திருக்கிறது. அது யார் என்று சொன்னால் இந்த வேத புத்தகத்தில் உள்ள லூக்கா எழுதின அந்த புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். அது ஆண்டவருக்கு ஒரு தாயாராய் வர இருந்த ஒரு பெண்மணி, மரியாள் என்ற பெண்மணி தான். மரியாள் ஒரு மிகவும் ஏழ்மை கொண்டவள். அப்படிப்பட்ட மிக ஏழ்மையான ஒரு பிள்ளை பெற வேண்டுமென்றால் அந்த பிள்ளையை அவர்கள் சாதாரணமான ஒரு மாட்டுத் தொழுவத்திலே போனால்
அவன் மகாபுரி ஏழை தான் அதை சரி என்று ஒத்துக்கொள்வான். வேறொரு யார் ஒத்துக்கொள்வாள்? ஒரு பெண் ஒருத்தி அதை ஒத்துக்கொள்வாள். தன் புருஷனை அவள் திட்டுவாள், அவள் ஏசுவாள், உண்மையை கட்டி என்ன பிரயோஜனம் என்று சொல்லுவாள். இப்படி போய் மாட்டுக்காடிலே போய் இடம் கிடைத்திருக்கிறது, ஒரு பெரிய ஹோட்டல் பார்த்துருக்கக்கூடாதா, ஒரு பெரிய ஒரு இடம் வைத்து வாடகைக்கு பிடித்து அங்கே கொண்டு போயிருக்கக்கூடாதா, அல்லது வீடு கட்டியிருக்கக்கூடாதா என்றெல்லாம் சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் அந்த ஏழை பெண்மணி ஒரு மாட்டு தொழுவத்தில் கூட அமர்ந்து தன்னுடைய பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்று பார்க்கும் பொழுது, அவளை போன்ற ஒரு ஏழை, மிகப்பெரிய ஏழை வேறு யாரும் இருந்திருக்கவே மாட்டார்கள். எனவே தான் அந்த மகிழ்ச்சி என்று சொல்வதை, இதை பணமும் இல்லை அல்லது அந்தஸ்தும் இல்லை, ஒரு வசதியும் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இடத்துல இருந்தது என்று காணும் பொழுது, அது என்ன ரகசியம், எப்படி அதை அவள் வைத்திருந்தால், அந்த பெண்மணி எப்படி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தால் என்று காண்பது ஒரு ஆச்சரியம் இல்லையா? அதுபோன்ற ஒரு ஆச்சரியத்தை தான் இந்த லூக்கா ஒன்றாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அந்த அந்த மகிழ்ச்சியானது கீழே உள்ள அந்த அந்த மரியாள் என்று அந்த பெண்மணியினுடைய அந்த அந்த தாயார் சொல்வதும், அதே போன்று இன்னொரு ஒரு பெண்மணி இருந்தால், அண்ணா, அவள் பேர் எலிசபெத் என்ற ஒரு பெண்மணி. அந்த இருவருடைய 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஏழைகளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு 2 பெண்மணி. அவள் சொன்னால், என்னுடைய வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. தட்ஸ் ஓகே, அது பிள்ளை துள்ளிற்று என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அடுத்ததை வாசிக்கிறீர்களே, அதுதான் முக்கியம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா, அந்த மரியாள் சொன்ன வார்த்தைகளை கேட்டீர்களா? என் ஆத்துமா கர்த்தரை மையப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகி தேவனிடத்திலே கலிகூறுகிறது என்று அவள் கூறினாள். இதை ஆதாரமாக கொண்ட இவ்வளவு கலிகூர்ந்திருக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்று சொன்னால், விசுவாசித்தவளே பாக்கியவதி என்பதுதான். தெய்வத்தை ஒரு மனுஷன் அவன் விசுவாசிக்கிற அந்த ஒரு பகுதி இருக்கிறதே, அதற்கும் ஒரு பணத்தை நம்புவதற்கும் எவ்வளோ வித்தியாசம் உண்டு. அவன் நம்புகின்ற 10 கோடியாக இருந்தால் என்ன, 100 கோடியாக இருந்தால் என்ன, அவன் நம்பியிருக்கிற இப்போ அரசியல்வாதத்தில் போவேன் என்று சொன்னால் பல லட்சம் கோடி என்றெல்லாம் கணக்கு போட தொடங்கிவிட்டார்கள். அதுபோன்று வைத்திருந்தால் என்ன, அது அல்ல. அந்த பணத்தை அது ஒன்றும் நிலைத்து நிற்பது இல்லை, அதற்கெல்லாம் ஆதாரமாய் எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே ஒரு ஆதாரமாய் நிரந்தரமாக இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று தெரியுமா? தெய்வத்தை விசுவாசிக்கிற விசுவாசம். அதைத்தான் இந்த பெண்மணி வைத்திருந்தாள். அவளுக்கு என்ன பெயர் உண்டானது? விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று பெயரை பெற்றபடினாலே அவளுடைய ஆவி தெய்வத்தோடு கூட ஒன்றித்து கலிகூறுகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஒரு மகிழ்ச்சி கலிகூறுகின்ற, அதாவது மகிழ்ச்சியானது பேரின்பம் பேரானந்தமாயும், பேரானந்தம் அது பின்பு அது கலிகூறுவதாயும் ரிஜாய்ஸியாக மாறுகின்ற ஒரு பகுதியானது பொன்னையும் மண்ணையும் நம்பி வாழ்ந்தது அல்ல, அதை சார்ந்தது இல்லை. அது ஒரு மனுஷனுடைய ஆவியிலே காணப்படக்கூடிய ஒன்று, உள்ளத்திலே காணப்படக்கூடிய ஒன்று. அதை வெளியில் இருக்கிறதை வைத்து அதை நீங்கள் பார்த்தால் அவள் ஏழைதான். வெளியில் இருக்கிறதை குறித்து நீங்கள் அதை நிதானித்து பார்த்தால் அந்த பெண்மணி ஏழைதான். ஆனால் அவளோ என்ன சொன்னால் பார்த்தீங்களா, நான் என் ஆத்துமா கர்த்தரின் அதை விசுவாசித்திருக்கிறபடினாலே என்னுடைய ஆவியிலே, என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய மெய்யான வாழ்க்கையிலே கலிகூறுதல் உண்டாயிருக்கிறது என்று அவள் கூறினாள். அதை அடுத்த வசனத்திலேயும் சொல்லுவார். 48ஆம் வசனத்திலே அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மை என்று சொல்வது என்பது வேறு, ஏதோ ஒரு பெரிய மனுஷன் நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்வது என்பது வேறு. தானே ஒரு அடிமையாய் இருந்து அடிமையாக இருக்கக்கூடிய அந்த மனுஷி தன்னை தாழ்த்தி சொன்னாலே பாருங்கள், அதுபோன்ற ஒரு தாழ்மை என்பது வேறு. அது விசேஷமான ஒரு தாழ்மை. தன்னுடைய சுபாவத்திலேயே தானாகவே அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறதே, அதை அவள் தெரிந்து கொண்டாள். அப்படித்தான் அந்த பூமியிலேயும் அவள் வாழ்ந்தாள். ஒரு அடிமை போல் வாழ்ந்தாள். சாதாரண ஒரு பெண்மணியாய் வாழ்ந்த அவள் தாழ்மையாய் அவள் இருந்தபடினாலே தெய்வம் என்னை பார்த்து, பார்த்தீங்களா, என்னை எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய இடத்தையும் நான் பெற்றுவிட்டேன் என்று கூறி மகிழ்ச்சி அவள் அடைகிறாள். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இது பகுதி இல்லை என்று சொன்னால்
அடுத்த பகுதி என்று சொல்வது ஒரு மோசமான ஒரு பகுதியை தான் காட்டுகிறது. அந்த மோசமான பகுதியில் நாம் இருப்பது சரிதானா? அந்த மோசமான பகுதி என்று சொல்வது அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்க்கிறோம். அங்கே 51ஆம் வசனத்திலே, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்வார் இந்த தெய்வம், ஆனால் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களையோ சிதறடித்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்கள், அங்கே மேலே பார்க்கிற அந்த வசனத்திலே அவருடைய ஆத்துமா, அவருடைய ஆவி என் இரட்சகரிடத்திலே களி கூர்ந்திருக்கிறது, அது அடிமையின் தாழ்மை என்று சொல்கிறது. ஆனால் இங்கேயோ இருதய சிந்தையிலே அகந்தை உடையவர்கள், தெய்வத்தை சாராதவர்கள், தெய்வத்தை முழுமையாய் நம்பி நீரே கதியென்று வாழாதவர்கள். ஏன் வாழவில்லை? ஏதோ ஒன்று அவளுக்கு காசு இருந்தால் போதும் என்று வாழுகிறார்கள். கொஞ்சம் பணம் இருக்கிறது, கொஞ்சம் ஆஸ்தி இருக்கிறது, கொஞ்சம் அந்தஸ்து இருக்கிறது, தன்னை ஒரு அகந்தை கொண்டவர்களாய் வைத்து கொண்டார்கள். தங்களுடைய படிப்பு இருக்கிறது, தங்களுடைய வருமானம் இருக்கிறது, இதெல்லாம் வைத்து கொண்டு ஏனோ தெரியவில்லை அகந்தை அநேரை ஆட்கொண்டு மகிழ்ச்சியை பறித்து விட்டு போய்விடுகிறது. ஆகவே மகிழ்ச்சியினுடைய ஊற்றுக்கண் என்னவென்று சொன்னால், நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை வைத்து அல்ல, நீங்கள் அப்படியே தெய்வத்தை நீர் நம்பி விசுவாசித்து அவரையே நம்பி சார்ந்து கொள்ள தொடங்கிவிட்டால் தெய்வம் உங்களை சிறுமைப்பட்டு ஒரு எளிமையான ஆவியுடையவர்களை உங்களை கண்டு கலிகூறுதலை உங்கள் ஆவியிலே கொடுத்து விடுவார். மகிழ்ச்சியான பெருமகிழ்ச்சியான அந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். அது நீங்கள் குடிக்கிற கூழாக இருந்தாலும் சரிதான், அது அல்லது வேறு உணவாக இருந்தாலும் சரிதான், குடிசையாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேறு வீடாக இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. இருந்தாலும் சரிதான், இல்லாமல் போனாலும் சரிதான், வாழ்ந்தாலும் சரிதான், வாழாமல் போவது போல் ஏதாவது நஷ்டம் வந்தாலும் சரிதான், உங்கள் மகிழ்ச்சியை அதை அபகரித்து கொள்ள இயலாது. அது ஏனென்றால் தெய்வம் அந்த அடிமையினுடைய தாழ்மையை நினைவு கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை கலிகூறுதலை அவர் உள்ளத்திலே தந்தார். அந்த கலிகூறுதலை பெற்ற மனுஷன்தான் எப்பொழுதுமே சந்தோஷ மனுஷனாய் இந்த பூமியிலே வாழ முடியுமே அல்லாமல் வேறு எதையும் நம்பி அதற்கு பின்னால் ஓடி அதை வாங்கி கொள்ளலாம், இதை பெற்றுக்கொள்ளலாம், பின்பு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று எண்ணுவதெல்லாம் நிச்சயமாய் வீணாய் போய்விடும். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மாலை வேளையிலே மகிழ்ச்சிக்கு ஊற்றுக்கண்ணாய் இருப்பதெல்லாம் முற்றிலுமாய் தெய்வத்தை சார்ந்து கொள்வதும், அது வேறு எதையும் சார்ந்து கொள்ளாத வாழ்க்கை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எதையோ நம்பி அதை சார்ந்து கொள்ளாமல் முழு விசுவாசத்தையும் தெய்வத்திடத்தில் வைத்து நீ வருவீர் என்று சொன்னால், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று உங்களை இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய அந்த தாழ்மையினுடைய அடிமையை நினைவு அடிமைத்தனத்தினுடைய அடிமையாகிய அந்த தாழ்மையை நினைவு கூர்ந்து கலிகூர்தலை என்றென்றும் கட்டளையிடுவார். அழியாத அந்த மகிழ்ச்சியை அந்த பெண்மணி பெற்றிருந்தால் கடைசி அவள் காலம் வரைக்கும் அந்த பெண்மணியை இறைவன் பாக்கியவதியை வைத்து ஆசீர்வதித்திருந்தார். இயேசு பெருமான் அந்த அந்த சிலுவையில் தொங்கிய பொழுது கூட அந்த தாயை அந்த பெண்ணை நினைத்து, அதோ அந்த பெண், அவளை குறித்து ஜாக்கிரதையாக பராமரித்து பாதுகாத்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அவள் எனக்கு அடிமையின் ரூபாய் வைத்து தன்னை தாழ்த்தினவள், அவள் என்னையும் விசுவாசித்து வாழ்ந்தவள், ஆகவே அவளுக்கு ஒரு குறைவும் வரக்கூடாது என்று பாதுகாத்தார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் இந்த பூமிக்கு இரட்சகராக வந்த இந்த இயேசு பெருமானை நீங்களும் விசுவாசித்தால், விசுவாசிக்கிறீர்கள் யாவருக்கும் இந்த ரட்சிப்பை கட்டளையிடுவார். அந்த ரட்சிப்பு அந்த அந்த ஆச்சரியமான தெய்வத்தினுடைய கடாட்சியம் உதவியை பெற்று உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே பாக்கெட்டில் உள்ள பணத்தை வைத்து அல்ல, இருதயத்திலே கலிகூர்தலை கட்டளையிடுவார். எப்போதும் கலிகூர்ந்திருக்கும் வாழ்க்கையை தருவார். அது வேத புத்தகத்திலே ரிஜாய்ஸ் இன் த லார்ட் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள் என்ற பாக்கியத்தை உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.